ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே நிலவி வரும் போரின் தற்போதைய சூழலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைய நிலையை பற்றி நம்ம பார்ப்போம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் மிக தீவிரமான நிலையிட்டே இருக்குங்க. பிப்ரவரி 27 முதல் தொடங்கப்பட்ட வான்வழி தாக்குதலால் இந்த பிராந்தியம் பெரும் பதட்டத்தில் இருக்குங்க. ஈரானின் பலியை பற்றி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலால் ஈரானில் இதுவரை 1332 பேர் கொல்லப்பட்டு இருக்காங்க. மனிதாபிமான சிக்கலை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஈரானின் சுகாதார அமைச்சகம், ரெட் கிரசன்ட் அமைப்புகள் ஆயிரக்கணக்கானோர் காயமடைஞ்சிருக்காங்க. மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு பகுதி மீது குண்டு வீசப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குங்க. போர் முனைகளின் விரிவான நிலையை பற்றி நம்ம பார்த்துருவோம். கடல் போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை அருகே இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்த ஈரானின் போர்க்கப்பலான ஐரிஸ்டெனா மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியதில் அது மூழ்கடிக்கப்பட்டிருக்குங்க. இதில் 100க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருக்குங்க. நகரங்கள் மீது தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து அமெரிக்கா B-52 குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் இஸ்ரேலிய விமானங்கள் 4000க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசியிருக்குங்க. அரசியல் மற்றும் உலகளாவிய எதிர்வினைகளை பற்றி நம்ம பார்த்துருவோம். டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளுக்கு இனி காலம் இல்லை என்று ஈரான் பெரும் சேதத்தை சந்தித்து வருவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளாருங்க. ரஷ்யாவின் நிலையை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஈரான் இதுவரை தங்களிடம் எந்த இராணுவ உதவியையும் கேட்கவில்லை என்று ரஷ்ய அரசு தெரிவித்திருக்குங்க. இந்தியாவின் அறிவுரை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஈரானில் உள்ள இந்தியர்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளதுங்க. பிற நாடுகளின் பதட்டத்தை பற்றி பார்த்துருவோம். ஈராக், துபாய், அபிதாபி மற்றும் தோஹா போன்ற இடங்களிலும் வெடிச்சத்தங்கள் கேட்பதாகவும் வான்வழி பாதுகாப்பு படைகள் வான்வழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதாகவும் கூறப்படுதுங்க. குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுங்க. தற்போது போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே தெரிகின்றன. ஈரான் முன்கூட்டியே தாக்குதல் நடத்தப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளதுங்க. கூடுதல் விவரங்களை பற்றி நாளைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். நாளை வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதைக்களஞ்சியம் யூடியூப் சேனல்.